ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ட்டா, இன்றைக்கி வந்து நாங்கள் வேளாங்கண்ணி போகலான்னு இருக்கோம். வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலான்ட்டு எங்கள் பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லோரும் பீச்சுக்கு போகலான்ட்டு காலையிலே ஒரு 10 மணி போல் கிளம்பியாச்சு. சாப்பாடெலாம் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டு இங்கே டீலாம் அங்கே போயிட்டு குடிச்சிக்கலான்ட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாகப்பட்டினம் பக்கம் கிட்ட வாஞ்சூர் தாண்டி வந்துட்டோம். இங்கே வந்து அக்கரைப்பேட்டைக்கு முன்னாடி வந்து ட்ரெயின் வந்ததுனால கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாகிடுச்சு. கேட்டு போட்டாங்க, அதனால் அதை தாண்டி போக முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் நிழலில் நிற்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வண்டி போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது அங்கே போட்டு பாருங்கள், அக்கரைப்பேட்டைக்கு அந்தாண்ட போட்டு, அது ஃபுல்லாகவே போட்டு தான். மீன் பிடிக்கிற இடம். இங்கே ரொம்ப கம்மியாக சீப்பாக மீன்லாம் நல்லா கிடைக்கும். உயிர் மீன் தான் கிடைக்கும், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அக்கரைப்பேட்டைனாவே இது ஃபேமஸான ஒரு மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம். இங்கே எல்லாமே இந்த மீன் பிடிக்கிறவங்க தான் இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே அவங்க தான் இருப்பாங்க. இங்கே பக்கத்துலலாம் இந்த சுனாமியில் அடிப்பட்டாங்க, அவங்க வீடுலாம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அக்கரைப்பேட்டை கோவில். இந்த கோவிலில் எப்பொழுதுமே வருஷம் திருவிழா 30 நாள் நடக்கும். செம ஃபேமஸாக இருக்கும். 30 நாளும் சினி ஃபீல்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்குங்க. அந்த மாதிரியான ஃபேமஸான ஒரு அக்கரைப்பேட்டைங்கிறது. இது அக்கரைப்பேட்டை தாண்டி ஒரு கோவில். இது வந்து சித்தர் கோவில். அக்கரைப்பேட்டை தாண்டி சித்தர் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சாமலை மருந்து கொடுப்பாங்களா, அந்த இடத்துக்கு போனோம். எப்பொழுதும் வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் நார்மலாகவே வாங்கி சாப்பிடுவோம். அதனால் அங்கே வாங்கிக்கிட்டு ஒரு பட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டோம். வேளாங்கண்ணி என்ட்ரன்ஸ் இது. அங்கே போயிட்டு செப்பல் ஒரு இடத்துல ஒரு பையில் காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா அந்த செப்பல் அந்த பையில் வச்சுக்குவாங்க. அங்கே உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவில் என்ட்ரன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் சாமியை கும்பிட்டுட்டு மாதா தான் இருப்பாங்க அங்கே, வேளாங்கண்ணி மாதா, நாகப்பட்டினத்து பக்கத்தில் உள்ள வேளாங்கண்ணிக்கு தான் போனோம். அங்கே ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க பக்கத்துலேயே பைக் வண்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன், நீ இப்படி போயிட்டுரு அப்படின்னாங்க. அந்த வேளாங்கண்ணி போகிற வழியிலே ஒரு சைடில் வண்டி போட்டிருந்தாங்க. நான் அப்படி சுற்றி வந்துடுறேன், ஒரு அங்கே ஒரு ரூட் இருக்குது, அது வழியாக நான் வந்துடுறேன், நீ நேராக வந்துடு அப்படின்னா நான் நேராக இப்படியே போனாலே பீச்சு தான் வரும். அவங்க சுற்றி வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே அந்த கடையெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அங்கே அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கடை, பொருள்லாம் செமையாக இருக்கும். நம்மளால் வாங்க தான் முடியாது, அது ஃபுல் கடையும் பார்க்க முடியாது, அவ்வளோ கடை இருக்கும். ஜுவல்ஸு கடை, ட்ரெஸ்ஸு கடை, வீட்டுக்கு போடலாம் தேவையான பொருட்களை வாங்கலாம். சில்வர் ஜாமுன், ட்ரெஸ்ஸுங்கள்லேருந்து செப்பல், கூல்ட்ரிங்க்ஸு கடை, ஐஸ்கிரீம் கடை நிறையா இருக்கும். நம்மளால் வாங்க தான் முடியாது. திருவிழான்னு கிடையாது, திருவிழா இல்லைனாலுமே இவ்வளோ கடை அங்கே இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ கடை. டாய்ஸ் கடை செம்மையாக இருக்கும், நிறையா இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் கேம் விளாடுற கடை. இதெல்லாம் ட்ரெஸ்ஸு. இதில் பாத்திரம் கடை, இந்த வாட்சு, பொம்மை கடை, மாதா, இயேசு, சிலுவை, அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற கடை. நம்ம அங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், உடனே பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடை. இங்கே தான் எங்கள் வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோம். அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பையனுக்கு இளநீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இளநீ வாங்கி குடிச்சிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்தால் செம வெயிலில் நிற்கவே முடியல. தம்பிக்காக தான் அங்கே பீச்சுக்கு போனது தான் கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லா இருந்துச்சு. நல்லா பையனுக்கு செம ஜாலியாக இருந்தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வரவே மனசு வரல, வெயில் தாங்க முடியலன்னு நான் தான் ஓரமாக கொஞ்சம் போய் வெயிட் பண்ணலாம் அந்த மாரின்னா கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிடிவாதமாக கொஞ்சம் நேரம் நிற்கிறது போதும், வா கொஞ்சம் நேரம் நிழலுக்கு போகலான்ட்டு நிழலுக்கு வந்துட்டோம். அங்கே பக்கத்தில் மீன் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே மீன் கடைக்கு போயாச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க மீனை பார்த்தாலே ரொம்ப இஷ்டம், மீன்னா ரொம்ப பிடிக்கும். மீன் கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு 3 பீஸ் அவருக்கு பிடிச்ச மீனை காமிச்சிட்டு அதை வறுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். லஞ்சு அங்கேயே முடிச்சிட்டோம். எடுத்துகிட்டு போன சாப்பாடு காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துட்டோம். மறுபடியும் பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்னாங்க. அவங்க அப்பாவும் பாப்பா தம்பி 3 பேரும் மறுபடியும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெயில் தாங்க முடியல எனக்கு. வந்தாலே வாங்கன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். என்னால் இதுக்கு மேலே அந்த வெயிலில் நிற்க முடியாது அப்படின்ட்டு போனால் ஈவினிங்கில் போயிருக்கணும். தம்பிக்காக பகல்லே கிளம்பிட்டோம். இவ்வளோ வெயிலாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. செம வெயிலாக இருக்குங்க, நிற்கவே முடியல, அவ்வளோ வெயில். அதுக்கப்புறம் ஒரு தடவை போயிட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டோம். இளநீ கடை. இங்கே வந்து மாங்காய் கடை, ஒரு பாட்டி மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு மாங்காய் வாங்கலான்னு தான் போகிறாருன்னு நினச்சேன். எப்பொழுதும் மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மாங்காய் வாங்கலை,
அங்கே இலந்த பழம் வந்துச்சு, அதுவும் வாங்குவார், எப்பொழுதும் பிடிக்கும். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.